அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். அன்றைக்கு யோசுவாவுடைய நாட்களிலே ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார் எரிகோவிலே. ஆனால் ஆயி பட்டணத்திற்கு வரும்போது அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக ஆண்டவர் சொன்னார், இதில் ஒன்றுமே நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அவன் சாபத்தீடானதை எடுத்து தன்னுடைய கூடாரத்துக்கடியிலே அந்த ஆகான் புதைத்து வைத்தபடியினால் அந்த ஆயி பட்டணத்திற்கு முன்பாக நிற்கக்கூடாமற் போயிற்று. அப்போ யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த சாபத்தீடானதை நீங்கள் நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு நான் இரேன். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், சாபத்தீடான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. சத்துரு பல விதங்களில் நம்மை தோற்கடித்து விடுவான். ஆமேன். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் ஒரு சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா காரணம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சாபத்தீடான காரியம் நமக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள், சாபத்தீடான காரியங்கள் குடும்பங்களுக்குள்ளே இருக்குது. வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. சின்ன இந்த மொபைல் ஃபோனுக்கு இதெல்லாம் சாபத்தீடான காரியம். டிவியில் நிறைய காரியங்கள், பாடல்களை கேட்குறோம், எல்லாமே மெசேஜ் கேட்குறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த டிவிலையோ அல்லது மொபைல்லையோ நீங்கள் வேண்டாத காரியங்களை பார்க்கும்போது சாபத்தீடானது உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கலையோ, ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து, நீ எழுந்திரு, நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்கள் நடுவிலிருந்து உங்கள் சாபத்தீடானதை விளக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சத்துருவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் போது இந்த சின்ன சின்ன காரியங்கள், சாபத்தீடான காரியங்கள் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ளும் போது தேவன் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதங்களை, மிகுதியான உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுடைய தொழிலே ஒரு குறைவுகள் இருக்கிறதா? உங்கள் தொழிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையா? கொஞ்சம் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இருக்கிற சாபத்தீடான காரியங்களை உங்களை விட்டு நீங்கள் நிக்கிரகம் பண்ணி போடும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சத்துருக்கள் உங்கள் காலின் கீழே நீங்கள் நசுக்கி போடுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே, நீர் விரும்பாத சின்ன சின்ன காரியங்கள், சாபத்தீடானவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. தகப்பனே அப்பா, அந்த சாபத்தீடானவைகளை நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை விட்டு அகற்றிவிட எங்களுக்கு கிருபை தருவீராக. என் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், என் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் அப்பா, அவைகள் எங்களுக்கு சாபமாய் அமைந்து விடாதபடி அவைகளை எங்களுடைய வீடுகளில் இருந்து, எங்கள் குடும்பங்களில் இருந்து, எங்களுடைய தொழில்களில் இருந்து, எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அகற்றி விடுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருக்கிற தேவனாய், சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் நிற்கக்கூடிய பலனைகளுக்கு கொடுக்கிறவராய் நீர் வெளிப்படுவீராக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சாபத்தீடான காரியங்களை வெளியேற்றி அந்த ஆகானையும் அவன் குடும்பத்தையும் அக்கினிக்கு இரையாக்கினாங்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபத்தீடானதை அப்படியே தேவனுடைய அக்கினி சுட்டரித்து போடும்படி நாம் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.